உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய பொருள் என்ன? அப்படின்னா என்ன? அதோடைய தன்மை, அதோடைய முக்கியத்துவம். இது 3மே இதுல குடுத்துருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன். உள்ளாட்சி அரசாங்கம் என்பது நம்முடைய கிராமம், நகரம் மற்றும் மாநகரங்களின் மக்களுக்கான சேவைகள் மற்றும் வசதிகளை அளிப்பதற்கும், உள்ளூர் பிரச்சனைகளை நிர்வகிப்பதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. மக்களுக்கு என்னென்ன சேவைகள் இருக்கு, அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கும், அவங்களுக்கு வசதிகள பண்ணி தர்றதுக்கும் தான் இந்த உள்ளூர் பிரச்சனைகள தீர்த்து வைக்கிறதுக்கு. இந்த 3 காரணத்துக்கு தான் அந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படின்ற ஒண்ணு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. உள்ளாட்சி அரசாங்கங்கள் கிராமம், நகரம், பெருநகரங்கள் மற்றும் மாநகரங்கள் என ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் செயல்படுபவையா இருக்கு. என்னது பாருங்க, கிராமம், நகரம், பெருநகரம் மற்றும் மாநகரம் இந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இந்த உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படும். ஒரு கிராமம் அல்லது நகரத்தில் உள்ள மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படுதுன்னு சொல்றாங்க. இந்த உள்ளாட்சி அரசாங்கம் இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்து மக்களையும் நகரத்து மக்களையும் இணைப்பாங்க. அந்த அந்த அரசாங்கத்து கூட இணைச்சு வைக்கிறது தான் இந்த உள்ளாட்சி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கும் விதமாக உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்படுதாமா. மக்களுக்கு சாலை பழுது, சாலைகளில் நீர் தேங்கியிருத்தல், தெரு விளக்குகள் எரியாமை போன்ற அடிப்படை பிரச்சனைகளின் போது குளங்கள் உருவாக்குறது, அடுத்து பாரு பூங்காக்களை அமைக்கிறது போன்ற அடிப்படை தேவைகளின் போதும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் அவற்றை மேற்கொள்கின்றன. நம்ம உள்ளூர் பிரச்சனை, தெருவிளக்கு எரியல, தண்ணி வரல, ரோடு சரியா இல்ல, எங்களுக்கு குளம் வேணும், அந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்க கிட்ட போய் கேட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு நிறைவேற்றி தருவாங்க. அவசர காலங்களின் போது உள்ளூர் பிறப்பு மற்றும் இறப்பு நிகழும் போதும் அவற்றை கையாளும் பொறுப்பு உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏதாவது பர்த், டெத்து அதெல்லாம் நடக்கும்போது அதெல்லாம் யார் தான் பாத்துப்பாங்கன்னா இந்த உள்ளாட்சி அரசாங்கம் பாத்துக்கிறாங்க. ஒரு பகுதியில் இருப்பிட சான்றிதழ் மற்றும் பிறப்பு, இறப்பு, வருமான சான்றிதழ்களை வழங்கும் ஒரு அமைப்பாகவும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சரௌண்டிங்ல நம்ம இதுக்குன்னு போயிட்டு மத்திய அரசுகிட்டயோ மாநில அரசுகிட்டயோ போக வேண்டியன்னு அவசியம் இல்லையா? நம்ம பர்த் சர்டிபிகேட்டு நம்ம வீட்டுல யாருக்காது எல்லாமே இந்த மாதிரி சர்டிபிகேட், வருமான சான்றிதழ் இதெல்லாம் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உள்ளாட்சி அரசாங்கங்கள் அவங்கதான் அதை நமக்கு பண்ணி தராங்க அப்படின்றத சொல்றாங்க. சோ அப்ப உள்ளூர் பிரச்சனைகள் எதுனாலும் இப்ப நம்ம பர்த், டெத்து, வருமான சான்றிதழ் இந்த மாதிரி எந்த சர்டிபிகேட் வாங்குறதா இருந்தாலும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் இதை பார்த்துப்பாங்க. பிளஸ் அவசர காலங்கள்லயும் இவங்களை நம்ம நிர்வாகம் பண்றாங்க. நமக்கு நம்ம ரோட்டுக்கோ நம்ம தெருவுக்கோ ஏதாவது தேவை அப்படின்னாலும் அதை அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மக்களின் அன்றாட தேவைகளை கையாளும் பொறுப்புடைய ஒரு முழுமையான அமைப்பாக உள்ளாட்சி அரசாங்கங்கள் உள்ளன. அந்த நமக்கு அன்றாட தேவைகள் என்னென்ன இருக்கோ அந்த தேவைகளை எல்லாத்தையும் இவங்க தான் கையாளுப்பாங்க. நம்ம அரசாங்க நிர்வாக கட்டமைப்பின் இறுதி நிலை அழகாக உள்ளாட்சி அரசாங்கங்கள் உள்ளன. இப்ப ஃபர்ஸ்ட் மத்திய அரசு இருக்கும், அடுத்து மாநில அரசு இருக்கும், அடுத்துனது உள்ளாட்சி அமைப்பு. சோ இந்த ஆர்டர்ல பார்த்தா இதுதானே லாஸ்ட். சோ அரசாங்க நிர்வாக கட்டமைப்புல இந்த இது இறுதி நிலையில இருக்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள் தான். உள்ளாட்சி அரசாங்கம் ஒரு சபையை வச்சிருக்காங்க. அதில் உள்ள உறுப்பினர்கள் அதன் கிராமம் அல்லது நகரத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி, கிராம சபை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா? சோ ஒரு சபையை இவங்க இந்த உள்ளாட்சி அரசாங்கம் வச்சிருப்பாங்க. அதுல இருக்க உறுப்பினர்கள் அந்தந்த கிராமத்துல இல்ல அந்த நகரத்தினுடைய மக்களாலேயே என்ன பண்ணிருப்பாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அவர்கள் மக்களின் பிரச்சனைகளையும் மக்கள் சார்பாக சபையில் விவாதித்து தீர்வுகளை காண வேண்டிய பொறுப்புடையவர்கள் ஆவர். அந்த சபையின் உறுப்பினர்கள் 5 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்தந்த நாட்டு சட்டப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம நாட்டுல இப்ப உள்ளாட்சி அமைப்புகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதுல இருக்க எல்லாத்தையும் மோஸ்டா நம்ம தான் என்ன பண்ணுவோம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பீரியட் எவ்வளோ 5 இயர்ஸ் அப்படின்றத நம்ம போன லெசன்லயே பார்த்துட்டோம். இது ஃபுல்லா ஸ்டோரி தான். நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ணா போதும். ஓகேவா? இதுல ஒன்றும் பெருசா கண்டென்ட் இல்ல. நான் இப்ப சொன்ன வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லைல்ல? நோ மேம். ஏதாவது கண்டென்ட் இருந்தா நான் ஸ்லோவாவே சொல்றேன். ஜஸ்ட் இது நான் ரீட் பண்றேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுனால ரீட் பண்ணி சொல்றதா நல்லா இருக்கும். அங்கங்க சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனாலதான் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ இதுல அவங்க நம்மளுடைய உள்ளூர் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. நமக்கு ஏதாவது சர்டிபிகேட் வேணும்னா அவங்க தான் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம நம்ம சரௌண்டிங்ல நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி தர்றது யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான். அவங்க ஒரு சபையை வச்சிருப்பாங்க. அவங்க 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த சபையில இருக்க உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் நம்ம ஊர்ல தான் நம்ம கிராமமோ இல்ல நகரமோ நம்ம ஊர் என்னவா இருக்கோ அதுல இருந்து தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். உள்ளாட்சி அரசாங்கம் என்பவை பிரதிநிதித்துவ அமைப்புகள் அல்லது சபையின் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் உள்ளாட்சி அமைப்புகளை டைரக்டா மக்கள் தான் போய் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உள்ளாட்சி அரசாங்கங்கள் அந்த அவைகளினுடைய ஒரே நிமிஷம், பகுதிக்குட்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிக்கவும் அவற்றுக்கென தீர்வுகளை காணவும் மேலும் அந்த பிரச்சனைகளுக்கு மாநில அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லவும் சட்டப்படியான உரிமை பெற்ற அமைப்புகள் ஆகும். அதாவது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோ, சின்ன பிரச்சனையா இருந்தா அவங்க தீர்த்து வச்சிருவாங்க. பெரிய பிரச்சனையா இருக்கு,
இதை வந்து அவங்களுடைய உதவியோட தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு இந்த உள்ளாட்சி அரசாங்கம் சொன்னாங்கன்னா, மாநில அரசினுடைய கவனத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கொண்டு செல்வாங்க நம்மளுடைய பிரச்சனைகளை. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டப்படியான உரிமை பெற்ற ஒரு அமைப்புகள் தான் இவங்க. உள்ளாட்சி அரசாங்கம் மக்களாட்சி நடைமுறையின் அடிப்படையில் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதால், சபையில் கொண்டு வரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவாதம், பேச்சுவார்த்தை மூலம் அனைவரும் ஈர்க்கத்தக்க வகையில் தீர்வு அதாவது எட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சபை உறுப்பினர்கள் இந்தியாவின் அரசமைப்பிற்கு உட்பட்டு விவாதிக்கவும், முடிவெடுக்கவும் முழு சுதந்திரம் வந்து இவங்களுக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு விஷயத்த மாநில அரசு கிட்ட எடுத்துட்டு வந்தாங்கன்னா, இவங்க அரசியலமைப்பின்படி வராங்க. சோ அப்ப அவங்களுடைய எடுத்துட்டு வர பிரச்சனையை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுக்காம இருக்கக்கூடாது. விவாதிச்சு அதுக்கு என்ன தீர்வோ அதை வந்து பார்க்கணும் அப்படின்றத சொல்றாங்க. எனவே உள்ளாட்சி அரசாங்கங்கள் என்பவை மக்களினுடைய உள்ளூர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும், உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே பாயிண்ட் தான் என்ன சொல்றாங்க? உள்ளூர் பிரச்சனையும், உள்ளூர் தேவையும் தீர்ப்பதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த உள்ளாட்சி அரசாங்கம். உள்ளாட்சி அரசாங்கம் பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்டிருக்குது. ஆமா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நம்ம தானே தேர்ந்தெடுத்து எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு அனுப்புறோம். அவர்கள் உள்ளூர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம். அதனாலது அவர்கள் உள்ளூர் பிரச்சனைகளை சபையில் விவாதித்து அதற்கு தீர்வு காண்கின்றனர். உள்ளாட்சி அரசாங்கம் அரசினுடைய திட்டங்களும் வளங்களும் அடித்தட்டு மக்களை வந்து சென்றடைய முக்கிய வழிகளாக விளங்குகின்றன. இப்போ அரசு வந்து ஏதாவது ஒரு திட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம டைரக்டா வந்து இப்ப மக்களுக்கு வந்து அது தெரியறதுக்கு டைம் எடுக்கும். அதுவே மக்கள், அதாவது அரசாங்கத்தினுடைய முகவர்களா இருக்கக்கூடிய நம்ம தேர்ந்தெடுத்த இந்த உள்ளாட்சி அரசாங்கத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க மூலியமா நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த திட்டங்கள் எல்லாமே நம்ம கிட்ட வந்து ஈஸியாவே சென்றடையுது, வருது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திட்டங்களும் அதனுடைய அடித்தட்டு மக்களுக்கு சென்றடைய முக்கிய இதுவா இருக்கு. இன்று எந்த ஒரு நாடும் உள்ளாட்சி அரசாங்கங்களை புறக்கணிக்க முடியாது. ஏனெனில் உள்ளூர் பிரச்சனைகளை இப்போது சர்வதேச பிரச்சனைகளாக மாறுகிறது. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் உலகமே ஒரு கிராமமாக மாறிவிட்டது அப்படின்றத சொல்றாங்க. உள்ளூர் பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனையாவது. சோ உள்ளூர்ல இருக்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பை யாராலையுமே வந்து புறக்கணிக்க முடியாது. எந்த நாடுமே அதை புறக்கணிக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. இவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாருங்க, உள்ளாட்சி அரசாங்கங்களினுடைய வகைகள் எத்தனை வகையா அது இருக்கு அப்படின்னு பாருங்க. உள்ளாட்சி அரசாங்கங்கள் கிராமம் மற்றும் நகரம். கிராமம், நகரம். இப்ப நம்ம உள்ளாட்சி இது வந்து கிராமம், நகரம்ன்ற அடிப்படையில தானே அங்கேயே 3 பிரிச்சு பார்த்துட்டு வந்தோம். அதே தான் இங்கேயே பண்ணுவோம். இப்ப வந்து அந்த கிராமங்கள், நகரங்கள் அப்படின்ற வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த வகைப்பாடானது அந்த பகுதி மக்களினுடைய தொழில் சார்ந்தது, விவசாயம் சாராத அல்லது சார்ந்த அல்லது சாராத அப்படின்றத பிரிச்சு கொடுத்திருக்காங்க. கிராமத்துல இருந்தா அவங்க விவசாயம் சார்ந்த வேலைகளை செய்வாங்க. நகரப்பகுதியில இருந்தா அவங்க விவசாயம் சாராத வேலைகளை செய்வாங்க இல்லையா? சோ இதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விவசாயம் சார்ந்த தொழிலை வந்து கொண்ட பகுதி என்பது அந்த பகுதியின் பெரும்பான்மை மக்களோ அல்லது அனைத்து மக்களுமோ விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களான கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை போன்ற தொழில்களை வந்து செய்வாங்க. ஆனால் நகரப்பகுதிகளில் அந்த மக்கள் வந்து வர்த்தகம் மற்றும் அது சார்ந்த தொழில்களில் வந்து ஈடுபடுவாங்க. சோ நகரப்பகுதிகளில் மக்களின் வாழ்வாதாரமானது வர்த்தகம் மற்றும் அது சார்ந்த நிறுவனங்களையும் தனியார் மற்றும் அரசாங்கத்தினுடைய நிர்வாக அலுவலகங்களில் உள்ள வேலை வாய்ப்பையும் அடிப்படையாக கொண்டிருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ வந்து நம்ம விவசாயம் சார்ந்து இருக்கோம் அப்படின்னா, ஆடு மாடு வளர்க்கறது, பால் கறக்கிறது, விவசாயம் பண்றது, டைரக்டா இதுவாகிறது, இதெல்லாம் கிராம பகுதிகள்ல இருக்குமா? நகர பகுதிகள்னா என்ன பண்ணுவாங்க? ஃபேக்டரிஸ், இந்த மாதிரி வர்த்தகம் சார்ந்து வந்து என்ன பண்ணுவாங்க? அதை வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்கன்றத வந்து சொல்றாங்க. நகரப்பகுதிகள் என்பவை வெளி உலகத்துக்கும் கிராமத்திற்கும் இடையேயான ஒரு பாலமாக வந்து செயல்படுகின்றன. கிராமத்துக்கும் வெளியில இருக்கிறதுக்கும் நகரம் தான் ஒரு பாலமா இருக்கும். இப்ப எப்படின்னா, இப்போ ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க லோயரா இருக்காங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப ஹையரா இருக்காங்கன்னா, இவங்க 2 பேருக்கு இடையில மிடில் மேன் இருப்பாங்கல்ல, அதுதான் நகரங்கள். இப்ப கிராமம், இன்னொன்னு நல்ல வளர்ந்த நகரம் இருக்கும். சோ இந்த 2த்துக்கும் இடையில இருக்கிறது இந்த குட்டியா இருக்க கிராமம். இதுதான் பாலமா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. எல்லாத்துக்குமே நம்ம அப்படிதான் நெறைய இடத்துல இவங்களுக்கு பாலமா இருப்பாங்கன்னு பார்ப்போம். இப்ப அமைச்சர்கள் இருப்பாங்க, இன்னொன்னு வந்து குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. இவங்களுக்கு பாலமா இருக்கிறது யாரா இருப்பாங்க? பிரதமர் வந்து பாலமா இருப்பாங்கன்னு மத்திய அரசுல பார்ப்போம்ல, அந்த மாதிரி. இவங்களுக்கும் வந்து நடுவுல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, அவங்க வந்து இவங்க 2 பேரையும் இணைக்கிற ஒரு செய்தி தொடர்பாளரா இருப்பாங்க. இவங்க சொல்றத இவங்க கிட்ட சொல்றது, அந்த மாதிரி ஒரு செய்தி தொடர்பாளராகவும், ஒரு பாலமா இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதனால வந்து என்னன்னா, இப்போ செயல்படுகிறதா? அரசாங்கங்கள் வந்து ஊரக உள்ளாட்சி அரசாங்கங்கள் என்றும், நகரப்பகுதி நகரப்பகுதிகளில் உருவாக்கப்படும் அரசாங்கங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது 2ஆ பிரிச்சிருக்கோம். ஊரகம், அதாவது கிராமம் மற்றும் நகரங்கள்னு பிரிச்சிருக்கோமா, அதனால அரசாங்கங்கள ஊரக உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு நகரப்பகுதிகளில் உருவாக்கப்படுற அரசாங்கத்த, அது உள்ளாட்சி அரசாங்கத்த நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் இது.
அடுத்து பாருங்க, உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டா பிரிப்போம். ஒண்ணு நகரம், இன்னொன்னு கிராமம். இந்த நகரத்துல என்னென்ன வரும்னு பாருங்க. நம்ம என்ன பார்ப்போம், ஃபர்ஸ்ட் அங்க நம்ம என்னென்ன பார்த்துட்டு வந்தோம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு பார்த்துருமா? ஞாபகம் இருக்காடா? அந்த இடத்துல நம்ம வந்து 3 பார்த்திருப்போம்ல. இங்க வந்து என்னன்னா, அதுக்கு இடையில 2 எக்ஸ்ட்ரா வந்து பார்ப்போம். அது என்னன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நமக்கு அங்கேயும் மாநகராட்சி தான், இங்கேயும் மாநகராட்சி தான். அடுத்து வந்தது நகராட்சி. நகராட்சிக்கு அடுத்து நம்ம அங்க என்ன பார்த்திருப்போம்னா, பேரூராட்சின்னு பார்த்திருப்போம்ல. ஆனா அந்த பேரூராட்சிக்கும் நகராட்சிக்கும் இடையில நகரியங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது பாருங்க. நகரியங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து வந்து பாளைய வாரியங்கள். சோ 5ஆ வந்து நகரத்தை பிரிக்கிறாங்க. என்னன்னது, மாநகராட்சி, நகராட்சி, நகரியங்கள், அதுக்கப்புறம் வந்து பேரூராட்சி, அடுத்து பாளைய வாரியங்கள். ஓகேவா? இந்த 5 இதுதான் நகரம். இப்ப கிராமம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்ட பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், கிராம பஞ்சாயத்து, வார்டுன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம என்னென்ன பார்த்தோம், இங்க இருக்கு பாருங்க. நகரத்தை வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சின்னு பிரிப்பாங்க. கிராமத்தை எப்படி பிரிப்பாங்க, ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சின்னு பிரிக்கிறாங்களா? இங்க ஊராட்சின்னா பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க கன்ஃபியூஷன் ஆயிக்க வேண்டாம். மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மாவட்ட ஊராட்சி இருக்கா, அதுக்கடுத்து என்ன இருக்கு, ஊராட்சி ஒன்றியம்னு இருக்கா, அந்த ஒன்றியம் தான் யூனியன் சொல்லியிருக்காங்க. இப்ப பஞ்சாயத்து யூனியன் சொல்லியிருக்காங்க. ஒன்னும் டிஃபரன்ஸ் கிடையாது. அங்க இருக்கிற பேரு தான், ஊராட்சின்றதுக்கு பதிலா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றியம்ன்றதுக்கு பதிலா யூனியன் சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். அடுத்து பாருங்க, கிராம பஞ்சாயத்து. அங்கேயும் கிராம பஞ்சாயத்து தானே இருக்கு. கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. சோ லாஸ்டா வந்து வார்டு அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்ப நீங்க கிராம பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னே ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. அங்க இருக்க மாதிரியே தான் இங்கேயும் என்னென்ன இருக்கும், மாவட்ட பஞ்சாயத்து இருக்கும், பஞ்சாயத்து யூனியன், அதாவது ஆஹ் மாவட்ட ஊராட்சி, அதுக்கப்புறம் என்னது, ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறம் நார்மலா வந்து கிராம ஊராட்சி இருந்திருக்கும். அதுக்கு கீழே ஒரு வார்டு அப்படின்றது இருக்கும். சோ ரிவர்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா, சின்ன அளவுல இருந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல ஒரு வார்டு இருக்கும், அந்த ஊர்லயே ஒரு கிராம சபை இருப்பாங்க. சோ அது கிராம பஞ்சாயத்து, கிராம ஊராட்சின்னு சொல்லலாம். இந்த நிறைய கிராமங்கள் சேர்ந்தது ஊராட்சி ஒன்றியமா இருக்கும். அந்த ஊராட்சி ஒன்றியத்தை இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, பஞ்சாயத்து யூனியன் சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து யூனியனுக்கு அப்புறம் என்னது, மாவட்ட பஞ்சாயத்து இருக்கும். இதுதான் ஆர்டர். ஓகேவா? சோ இதை நம்ம இங்க என்னென்ன வரும் அப்படின்றத டீடைலா பாத்துக்கலாம். இப்போ இந்தியாவில் வந்து கிராம உள்ளாட்சி அரசாங்கங்கள் பஞ்சாயத்து ராஜ் என்ற பொது பெயரில் இந்த கிராமத்துல இருக்க உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருக்கு இல்லையா, இதை பொதுவாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பஞ்சாயத்து ராஜ் என்ற பொது பெயரில் அழைக்கப்படுகின்றன. அரசாங்கங்கள் பஞ்சாயத்து செய்கிற, அதாவது ஆழ்ந்து விவாதித்தல் மற்றும் பேச்சுவார்த்தை நடத்துதல், அதுதான் பஞ்சாயத்துன்னு சொல்றாங்க, நடத்துறது இடமாக கருதப்படுவதனால் இவ்வாறு வந்து அழைக்கப்படுகிறது. கிராமங்கள்ல வந்து இது அதிகமா நடக்கிறதுனால, விவாதிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க பண்றதுனால நம்ம என்ன சொல்லுவோம், பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஆமா. இந்தியாவில் நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கங்கள் அவைகளினுடைய பொருளாதார மற்றும் அரசியல் அடிப்படையை கொண்டு நகராட்சிகள், மாநகராட்சிகள், நகரியம், பாலிய வாரியம் என வகைப்படுத்தப்படுகிறது. என்னென்ன பாருங்க, 5ஆ பிரிச்சு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தோமா, மாநகராட்சி, அதுக்கப்புறம் என்னது நகராட்சி, அதுக்கப்புறம் வந்து என்ன நகரியங்கள், அதுக்கப்புறம் என்னது பேரூராட்சி, அதுக்கப்புறம் பாளைய வாரியம். இந்த மாதிரி வந்து 5ஆ பிரிச்சிருக்காங்க இல்லையா? சோ அதுல வந்து ஒண்ணு ஸ்கிப் பண்ணிட்டு சொல்லி வச்சிருக்காங்க, என்ன வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இந்திய நகரங்கள் வந்து நகராட்சிகளாகவும் பெருநகரங்களாகவும், நகரங்கள் நார்மலா நகராட்சியாகவும், பெருநகரமா இருந்துச்சுன்னா அது மாநகராட்சியா எனவும், தொழில் நகரங்களா இருந்துச்சுன்னா அது நகரியங்களாகவும், ராணுவ அமைப்புகள் உள்ள இடங்கள் பாளைய வாரியங்கள், அதாவது இங்க பாருங்க, ராணுவ அமைப்புகள் இருந்துச்சுன்னா அதை பாளைய வாரியங்கள் எனவும் வகைப்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இப்ப நம்ம வந்து பேரூராட்சி ஸ்கிப் பண்ணிருக்காங்க, மத்த இருக்கிற 4க்கும் நமக்கு டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. நகரங்கள் அப்படின்னா நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெருநகரங்களா இருந்துச்சுன்னா நகராட்சி. மானாலே பெருசுன்னு அர்த்தமா, அப்ப பெருநகரங்கள்னா என்னது, மாநகராட்சி. தொழில் நகரங்கள்னா என்ன அப்படின்னா நகரியங்களும், ராணுவ அமைப்புகள் வச்சிருக்கிறது தான் பாளைய வாரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டும் புதுசு, பிளஸ் ரெண்டுத்துக்கும் டெபினிஷன் இருக்கு. அது என்ன, ஏன் நகரியங்கள்னு ஒரு பிளேஸ் சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல தொழில் நகரங்கள் நிறைய இருக்கும். தொழில் நகரமா இருந்துச்சுன்னா அதை நகரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ராணுவ அமைப்புகள் அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துல என்னன்னு சொல்றாங்க, பாளைய வாரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்க, இந்த செயல்பாடு என்ன, அது தேவையில்ல. இந்த காந்தி இருக்காருல்ல, அந்த இது மட்டும் பாருங்க. ஒன்றிணைந்து உள்ள சான்றினால் பொது இடங்களின் தூய்மை வலியுறுத்தப்படும் போது மட்டுமே ஒன்றுபட்ட தன்மை உறுதிப்படும். மகாத்மா காந்தி பிறந்த அக்டோபர் 2 அன்று நம் தேசத்தந்தைக்கு அஞ்சல் செலுத்துகிற அதே வேளையில் அனைத்து ஏழை மக்களுக்கும் அடிப்படை சுகாதார வசதிகளை ஏற்படுத்துதல் என்ற அவரினுடைய கனவை நிறைவேற்றும்
நிறைவேற்ற நாம் பாடுபட வேண்டும். முழுமையான சுதந்திரத்தை நோக்கி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒன்றிணைந்த குறைந்த செலவினத்தாலான சுகாதார திட்டத்தின் திருத்தப்பட்ட வழிகாட்டுதல் மூலம் மனித கழிவுகள் மனிதர்களே அகற்றும் அந்த முறையை 2010 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்டுக்குள் நீக்கும் நோக்கத்தின் உலர் கழிவுகளை அமைக்க மானியங்கள் உயர்த்தி வழங்குதல். அதாவது மனித கழிவுகளை மனிதனை அதாவது இந்த செப்டிக் டேங்க் உள்ள இறங்கி வேலை செய்யறாங்க இல்லையா, சோ அதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அந்த மாதிரி மனித கழிவுகளை மனிதர்களையும் அகற்ற அந்த முறையை 2010 எப்படியாவது ஒழிச்சிடணும், உலர் கழிவுகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவாக்கணும் இல்ல, உலர் கழிவுகளை அமைக்கும் அதுக்கான மானியங்களை என்ன பண்றாங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாருங்க, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டத்தின் கீழ் அனைத்து குடிசை பகுதிகளுக்கும் அடிப்படை தேவைகளான, அதாவது யாரு, ஜவஹர்லால் நேருவினுடைய தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டம், அந்த நகரமா தேசிய நகரமா எல்லாத்தையும் மாத்தணும், புதுப்பித்தல் திட்டம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டம் ஜவஹர்லால் நேரு உடையது. அவருடைய இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த பேர்ல பண்ணுவாங்க, ஓகேவா. அனைத்து குடிசை பகுதிகளுக்கும் அடிப்படை தேவைகளா இருக்கக்கூடிய குடிநீர், துப்புரவு, கழிவு நீர் அகற்றுதல், மின்சாரம், ஆரோக்கியம், அடுத்து பாருங்க சமூக பாதுகாப்பு மற்றும் வீடு வழங்குதல், இது எல்லாமே. அடுத்து நகர்ப்புற ஏழையா இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்குதல், மேலும் ஒருங்கிணைந்த வீட்டு வசதி மற்றும் வளர்ச்சி திட்டத்தை கொடுப்பாங்க. யாரு, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டம் அப்படின்றதுல. அதுக்கப்புறம் பாருங்க, மேலும் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கா. இந்த திட்டத்தின் மூலமா தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை எல்லா வீட்லயும் வழங்குறதுக்கு பேர் தான் என்னது, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்றது, ஓகேவா. ஜவஹர்லால் நேருவினுடைய தேசிய புறநகர் புதுப்பித்தல் திட்டம் அப்படின்னா அதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க, அடிப்படை தேவைகள், மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. அது கிராமமா இருந்தாலும் சரி, நகரமா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்னா தண்ணீர் வசதியோட கூடிய கழிப்பறையை கட்டி தரதுக்கு பேர் என்னன்னா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, ஓகேவா. அடுத்து பாருங்க, ஜவஹர்லால் நேருவினுடைய தேசிய புறநகர் புதுப்பித்தல் திட்டத்தின் கீழ் வடிகால், சுகாதாரம் மற்றும் உலர்கழிவு மேலாண்மை வசதிகளை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. சிறு மற்றும் நடுத்தர நகரங்களுக்கான கட்டமைப்பு, ஆளுகை மற்றும் நகர்ப்புற கட்டமைப்புகள் வளர்ச்சி திட்டம், இது எல்லாமே பண்ணி தருவாங்க. முழுமையான சுகாதார கொள்கை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல என்ன, உலர்கழிவுகளை மனிதனே அகற்றாங்க, அதாவது மனித கழிவுகளை மனிதனே அகற்ற அந்த திட்டத்தை, அந்த இதை 2010 நம்ம முடிக்கணும். அதை உலர்கழிவுகளா இது பண்றதுக்காக என்ன பண்றாங்க, நிறைய மானியங்களை ஒதுக்குவாங்க. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டத்தின் கீழே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, அதுனா என்ன, தண்ணீர் வசதியோட கூடிய கழிப்பறையை என்ன பண்ணுவாங்க, கட்டி தருவாங்க, ஓகேவா. ஜவஹர்லால் நேரு தேசிய புறநகர் திட்டத்தின் கீழால என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் அதனுடைய உலர்கழிவு இதெல்லாம் அந்த வசதிகளை நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேம்படுத்தி தருவாங்க. முழு சுகாதார கொள்கை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான், ஓகேவா. மாநகராட்சிகள் என்பவை நம்ம பார்த்திருப்போம்ல, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, இந்த மூணுத்துக்கும் எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். மாநகராட்சினா எத்தனை பேரு, 10 லட்சம் அல்லது பல லட்சம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நகராட்சிகள் அப்படின்னா 1 லட்சம் பேர் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேரூராட்சினா எத்தனை பேர் பார்த்தோம். சரி பாருங்க, இங்கே கொடுத்திருப்பாங்க. மாநகராட்சிகள் என்பவை 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டது. பெருநகரங்களில் இது பெருநகரங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. கிராமங்கள் மற்றும் சிறுநகரங்கள் என்பது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் மக்களினுடைய இடப்பெயர்ச்சி ஒரு நகரத்தை ஒரு பெருநகரமாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கிராமங்கள்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமங்கள்ல எந்த ஒரு எனக்கு படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராமங்கள்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. சோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நகரத்தை நோக்கி போவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கான பொருளாதாரம் அந்த இடத்துல கிடைக்கல, ஒழுங்கான வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிராமப்புறங்கள்ல இல்லைன்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நகரத்தை நோக்கி இடம்பெயர்ந்துகிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இடம்பெயர்ந்துட்டே இருக்கும்போது அதனுடைய மக்கள் தொகை நகரங்கள்ல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா. சோ ஒரு பீரியட்ல ஒரு நகரமா இருந்தது என்ன பண்ணுவோம், மாநகரமா மாறும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. அடுத்து இப்போ மாநகராட்சி முடிச்சிட்டோம், 10 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு நகரம் பெருநகரமா மாறும். எப்படி கிராமங்கள் இருந்தும் சிறுநகரங்கள்ல இருந்தும் பல ஆண்டுகளா என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, இடம்பெயர்ந்துகிட்டே இருப்பாங்க. சோ ஒரு பீரியட்ல என்ன ஆகும், நகரமா இருந்தது மாநகரமா மாறும். நகராட்சிகள் அப்படின்னா மக்கள் தொகையினுடைய 10 லட்சத்துக்கும் குறைவாக உள்ள சிறு பகுதிகளில் ஏற்படுத்தப்படுகிறது. 10 லட்சத்துக்கும் கம்மியா இருப்பாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் நகராட்சிகள் வகை 1, வகை 2 என வகைப்படுத்தப்பட்டிருக்காமா. இந்த வகைப்பாடானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் நகராட்சிகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நகராட்சிகளை வகை 1வது நகராட்சி, வகை 2வது நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரிச்சு வச்சிருப்பாங்களாமா. நிறைய டைம் இதை ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை டிசைட் பண்ணியிருக்காங்களாமா.
அதுக்கப்புறம் பாருங்க, புதிய தொழிற்சாலைகள் அமைக்கிற இடங்களில் நகரியங்கள், அதாவது நம்ம பார்த்தது தானே. தொழிற்சாலைகள் இருந்தா அது நகரியங்கள்னும், ராணுவம் இருந்துச்சுன்னா அது வந்து பாளைய வாரியங்கள்னு பார்த்தோம் இல்லையா? சோ தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால என்னது? அது நகரியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்குள்ள குடிமக்கள் வந்து விவசாயம் சார்ந்த தொழில்களிலிருந்து விவசாயம் சாரா தொழில்களுக்கு மாறுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தொழிற்சாலை வந்துருச்சு. அவங்க கிட்ட விவசாய நிலம் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது. அவங்களால பண்ண மாட்டாங்க. பண்ணாம என்ன பண்ணுவாங்க, சரி கம்பெனிக்கே போலாம். மாசம் இவ்வளவு கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் விவசாயம் சார்ந்த தொழிலை விட்டுட்டு விவசாயம் சாராத இந்த தொழிற்சாலைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, மாறுவாங்க. ராணுவ பயிற்சி மையங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்களில் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைந்திருக்கும் இடங்களிலும் பாளைய வாரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ராணுவ தளவாடங்களும் அவங்களுடைய தொழிற்சாலைகள், ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் அமைந்திருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாளைய வாரியங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கங்களும் நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கங்களும் அரசாங்க பணிகளில் இறுதி நிலையில் உள்ள இதுவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உள்ளாட்சி அமைப்பினாலே அந்த ஆர்டர் பண்ணும்போது அரசாங்க படிநிலையில இறுதி நிலையில தான் இருப்பாங்க. ஓகேவா? இப்ப மத்திய மாநிலம் அடுத்து உள்ளாட்சி. இந்த உள்ளாட்சியில என்ன பண்ணிருப்பாங்க, கிராம உள்ளாட்சி நகர உள்ளாட்சின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதனால லாஸ்ட் லேயர்ல தான் இவங்க இருக்கிறாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் பல்வேறு நாடுகளின் ஊரக மற்றும் நகர்ப்புற அரசாங்கங்கள் வெவ்வேறு விதங்களில் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் உள்ளாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் எல்லா நாடுகளிலும் ஒன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது உலகுல பல நாடுகள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஊரக மற்றும் நகர்ப்புற ரெண்டு இடத்துலயுமே அரசாங்கம் வெவ்வேறு விதங்கள்ல வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? நிறைய அவங்களுக்கும் நம்ம நாட்டுக்குமே, இப்போ நீங்க ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆனா உள்ளாட்சி அரசாங்கங்கள் அதனுடைய ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் மட்டும் என்னன்னா, எல்லா நாட்டுக்கும் ஒண்ணுதான். கிராமப்புறங்களை நம்ம கூட இணைக்கணும். அவங்களுடைய தேவைகளையும் நம்ம வந்து பூர்த்தி செய்யணும். அவங்களுக்கும் கொஞ்சம் அதிகாரம் இருக்கணும்ன்றதுக்காக, அந்த நோக்கத்துக்காக தான் எல்லா நாடுகளுமே உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற இதை வந்து வச்சிருக்காங்கன்றத சொல்றாங்க. உள்ளூர் அமைப்பு எல்லா நாடுகளிலும் ஒன்றே. உள்ளாட்சி அரசாங்கங்கள் என்பவை உள்ளூர் மக்களுக்கான உள்ளூரிலிருந்து கிடைக்கும் வருவாயை பிரதானமாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டவை அப்படின்றத சொல்றாங்களா. அடுத்து வந்து என்னன்னா, இந்த செயல்பாடு தேவை கிடையாது. அடுத்து வந்து பாருங்க, அரசாங்க படிநிலையில் மேல்நிலையில் உள்ள அரசாங்க உள்ளாட்சி அமைப்புகளை கண்காணித்தல் மற்றும் மேற்பார்வையிடுதல் பணியை வந்து மேற்கொள்ளுதல், இதெல்லாமே வந்து இவங்க பண்ணுவாங்க. அடுத்து பல்வேறு நாடுகளின் உள்ளாட்சி அரசாங்கங்கள். ஓகே பாருங்க, பல்வேறு நாடுகளினுடைய உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்னா, உள்ளாட்சி அரசாங்கங்கள் மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்தே காணப்படும் ஒரு பழமையான ஒண்ணா இருக்கு. உள்ளாட்சி அரசாங்கம் இன்னைக்கு நேற்று தொடங்குனது கிடையாது. என்னைக்கு மனித நாகரிகம் தொடங்குச்சோ அன்னையில இருந்தே என்னதுக்கு உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருக்காமா. பல்வேறு உலக நாடுகளின் அவர்களினுடைய நவீன அரசுகளை உள்ளாட்சி அரசாங்கத்தின் அடிப்படையில் வந்து அமைஞ்சிருக்குதாமா. இப்போ மத்திய அரசும் உள்ளாட்சி அரசுக்கும் கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்களுடைய பணிகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய நாடுகள்ல உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மெயினான இருக்கிற அந்த அரசாங்கமே வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆஹ் பல்வேறு நாடுகளில் அமைந்துள்ள உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக அறிய தொடங்கினால் அனைத்து நாடுகளிலும் அவை சிறிய நாடோ அல்லது பெரிய நாடோ, வளர்ச்சியடைந்த நாடோ அல்லது வளர்ச்சியுறா நாடோ, ஏதோ ஒரு வகையில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்படுவதும் அதன் மூலம் பொது சேவைகள் மற்றும் வசதிகள் அடித்தட்டு மக்கள் வரை சென்றடைவதும் நம்ம காண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனால் கட்டமைப்பு, அதிகாரம், பணிவரம்பு, நிதி அதிகாரங்கள் போன்றவை அவை பெருமளவு வேறுபடுகின்றன. பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் அரசாங்கங்கள் தங்களினுடைய முயற்சியினால் மையப்படுத்தப்பட்டிருந்த அதிகாரத்தை பரவலாக்க செய்கின்றன. வளர்ச்சியடைந்த நாடுகளில் நிதி பகிர்வு, அப்புறம் காவல் பணியினுடைய வரம்பு, போக்குவரத்து, மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகம் போன்றவை இன்னமும் தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே இருக்கு. எங்க வளர்ச்சியடைந்த நாடுகள்லயே இந்த பிரச்சனையெல்லாம் இன்னும் தீர்க்கப்படாம அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வளரும் நாடுகள் மத்திய அரசாங்கங்கள் அதிகாரத்தையும் நிதி அதிகாரங்களை வந்து முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன. இந்தியாவின் மாநில மற்றும் உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு நிர்வாகம் மற்றும் நிதி தொடர்பான அந்த அதிகாரங்களை மேலும் பகிர்ந்தளிக்க மத்திய அரசிற்கு அழுத்தம் எப்பொழுதும் இருந்து வருகிறது. அதாவது மாநில அரசும் உள்ளாட்சி அமைப்பு ஒன்னா இருப்பாங்க. மத்திய அரசு தான் நிதியெல்லாம் பகிர்ந்து கொடுக்கறதுனால அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் எங்களுக்கு வந்து நிதி கொடுங்க அப்படின்ற அந்த இது வந்து நம்ம கிட்டே வந்து இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சி. இந்தியாவில எப்படி அது தோன்றி வளர்ந்தது அப்படின்றத பாருங்க. இந்தியாவில் வந்து உள்ளாட்சி அரசாங்கங்களின் தோற்றத்தை பற்றி ஆராய்ந்தால் அவை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இருந்ததை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது கிமுனானது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. சோ 600 முதல் கிபி 600 வரைக்கும் உலகின் பல குடியரசுகள் தோன்றியதும் மறைந்ததுமாக இருந்தன. இந்த காலத்தில் தான் ஜைன மதத்தை, அதாவது சைன மதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மதத்தை தோற்றுவித்த மகாவீரர், புத்த மதத்தை தோற்றுவித்த
ஜைன மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மகாவீரர். புத்த மதத்தை தோற்றுவித்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம புத்தர் போன்றோர் தோன்றினார். எப்போ? கிமு 600 டு கிபி 600 இந்த பீரியட்ல தான் இந்த ஜைன மதத்தை தோற்றுவித்த மகாவீரரும் புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தரும் என்ன பண்ணிருக்காங்க, தோன்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா. புத்த மதம் மற்றும் ஜைன மதங்கள் இலக்கியங்களில் வந்து கிராமங்கள் அளவு மற்றும் வாழ்வு முறையினால் வகைப்படுத்தப்பட்டிருக்குது. சோ புத்தர் மற்றும் மகாவீரர் ஏற்படுத்திய மத அமைப்புகளின் மக்களாட்சி நடைமுறையில் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. கவுல்டியரினுடைய அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற புக்கு வந்து இருக்கும். அப்போதைய கிராம நிர்வாக பற்றி விரிவாக விளக்குகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராம நிர்வாகத்தை பத்தி விரிவா விளக்குன நூல் எது, அதை யார் எழுதுனா அப்படின்னு கேட்பாங்க. கவுல்டியர் அப்படின்றவனுடைய அர்த்த சாஸ்திரம் தான். அந்த நூல் பேரு அர்த்த சாஸ்திரம். அந்த ஆசிரியர் பேரு கவுல்டியர். இது எதை பத்தி சொல்லுதுன்னா கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மௌரியர்களின் ஆட்சி காலத்தில் கிராமமும் மாவட்டமுமே நிர்வாக அலகுகளாக வந்து இருந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மௌரியர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி லெசன்லயே பார்த்துட்டு வந்தோம். மௌரியர்கள் ஆட்சி காலத்திலயுமே உள்ளாட்சி அமைப்புகள் இருந்துச்சு. சோ அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. கிராமமும் மாவட்டமுமே ஒரு நிர்வாக அலகா வந்து இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. தென்னிந்திய தீபகற்பத்தின் கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பே உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்பட்டு வந்துள்ளன. இந்த வரலாற்று காலமும் முந்தைய சோழர் காலம், அத களப்பிரர் காலம் மற்றும் பிந்தைய சோழர் காலம், விஜயநகர பேரரசின் தோற்றம், இஸ்லாமியர்கள், முகலாயர்கள் மற்றும் ஆங்கிலேயரினுடைய வருகை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. முந்தைய சோழர் காலமும் களப்பிரர் காலத்திலும் இருந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி சிறிதளவே ஆதாரங்கள் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிடைச்சிருக்கு. ஆனால் தென்னிந்தியாவின் கடைக்கோடியில் ஆட்சி புரிந்த பாண்டியர் காலத்திலும் தென்னிந்திய மத்தியில் ஆட்சி புரிந்து வந்த பல்லவர் காலத்திலும் உள்ள உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்பட்டமைக்கான ஆதாரங்கள் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. பாண்டியர் காலத்திலையும் பல்லவர்கள் காலத்திலயும் இருந்த அந்த உள்ளாட்சி அமைப்பை பத்தி நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. முற்கால சோழர்களினுடைய அதை பத்தி நமக்கு அவ்வளவுக்கா கிடைக்கல அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து செயல்படுவதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கா. மேலும் சோழர் காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் நன்கு மேம்பட்ட நிலை செயல்பட்டு வந்தது. அதாவது முற்கால சோழர்கள், முந்தைய சோழர்கள்னு சொல்லுவாங்க. முற்கால சோழர்கள்னா விஜயநகர சோழன் அந்த மாதிரி அவங்களோட பீரியட்ல வந்து நடந்தது. அவ்வளவுக்கா நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் பாண்டியர்களும் பல்லவர்களும் ஆட்சி காலத்துல கிடைச்சிருக்கு. இந்த பிற்கால சோழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பீரியட்ல இருந்த அரசாங்கம் வந்து நன்கு மேம்பட்ட நிலையில வந்து இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல நம்ம உத்திரமேரு கல்வெட்டு நேத்து பார்த்தோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க சொன்னோம்ல, அதேதான். இந்த உத்திரமேரி கல்வெட்டு இருக்கு இல்லையா, அவங்க முதலாம் பராந்தக சோழன். அதுல நம்ம அங்க எந்த கல்வெட்டுன்னு மட்டும்தான் பார்த்தோம். அதுல யாரும் வரமாட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, முதலாம் பராந்தக சோழன் கால கல்வெட்டு இது இந்த உத்திரமேரு அப்படின்னு சொல்றது. இவர் வந்து இவரோட பாருங்க 919 இருந்து 22 வரைக்கும் இவரோட பீரியடா இருக்குதா. உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி விரிவாக வந்து விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிராம நிர்வாகத்தை பத்தி விளக்குறது வந்து எது அப்படின்னா கவுல்டியரினுடைய அர்த்த சாஸ்திரம் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பை விளக்கக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. எந்த ஊர்ல இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்குது. சோ இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு யாரோட பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பராந்தக சோழன். ஓகேவா. முதலாம் பராந்தக சோழனுடைய பீரியட்ல வந்து இது வந்து அந்த கல்வெட்டு வந்து இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இது எதை பத்தி சொல்லுது, இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் பத்தி தான் இது வந்து என்ன பண்ணும் சொல்லும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சபை வந்து இருந்ததாகவும் அதில் வந்து அவ்வூரின் அனைத்து ஆண்களும் உறுப்பினர்களாக இருந்ததையும் அவர்கள் அனைத்தும் பொது பிரச்சனைகளிலும் முடிவெடுத்தலையும் இந்த கல்வெட்டு சொல்லுதாமா. இப்ப எப்படி ஒரு ஊர்ல வந்து ஒரு சபை இருக்கும். அந்த சபையில அந்த ஊர்ல இருக்க எல்லா ஆண்களுமே வந்து கலந்துப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை குறித்து என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு உள்ளாட்சி அமைப்பு பத்தி சொல்லுது. அடுத்து இந்த இந்த கல்வெட்டு மூலயமா நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கிட்டோமா. இந்த சபைகள் ஊர் மற்றும் மகா சபை என்று 2 விதங்களாக, ஊரு அதுக்கப்புறம் என்னது மகா சபை என்று 2 விதங்களாக அழைக்கப்படுகின்றன. ஊருன்னு சொல்லுவாங்க, மகா சபை அப்படின்னு சொல்லுவாங்க. எது அந்த அந்த ஊர்ல ஒரு சபை இருந்துச்சு இல்லையா அத. மேலும் 3வது வகையாக நகரம் என்று வியாபார மையங்களும் 4வது நாடு என்றும் அழைக்கப்பட்டன. நகரம் அப்படின்னா வியாபார மையங்கள், 4வதா இருக்கிறது நாடு அப்படின்னு அழைக்கப்படுது. இவற்றில் நாடு அப்படின்னா கிராமங்கள் மற்றும் மற்ற பகுதிகளை உள்ளடக்கிய அமைப்பாகும். கிராமங்களை உள்ளடக்கியது அப்ப என்னன்னு அழைச்சாங்கன்னா நாடுன்னு அழைச்சிருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. நாடுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியா ஒரு நாடு அந்த மாதிரிதான் நம்ம இப்போதைக்கு பாக்குறோம். அப்போ அந்த பீரியட்ல எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன். கிராமங்கள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளை கிராமங்கள் மற்றும் பிற பகுதிகளை வந்து உள்ளடக்கியது தான் என்னது நாடு. அந்த அமைப்பு தான் நாடுன்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தானே. நிறைய கிராமங்களும் மற்ற பகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் ஒரு நாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நகரம் என்பது நகர பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இருந்தன. பொதுவாக பார்த்தோமானால் 9ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலங்களில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் செயல்பட்டமைக்கான சான்றுகள் குறைவாக தான் இருக்குதாமா. 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி
அதுக்கப்புறம் நாடு மற்றும் நகரம் என்ற இரு அமைப்புகளுமே நிலங்கள் தொடர்பான கட்டுப்பாடுகள், கோவில்கள் மற்றும் நீர்ப்பாசனங்களை வந்து நிர்வகித்தல், வரி வசூலித்தல், பெரிய மூலதன தேவைப்படுகின்ற பணிகளுக்கு கடன் வழங்குதல் மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிர்வகித்தல் போன்ற பணிகளை செய்கின்றன. ஊர் மற்றும் மகாசபை என்ற இரு அமைப்புகளும் அரசன் அந்த அரசினுடைய கட்டளையை வந்து அமல்படுத்தும் அதிகாரிகளுடன் துணை புரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊர் மகாசபைனா ஒரு சபை இருக்கும், அதை ஊருன்னு சொல்லுவாங்க, இல்ல மகாசபைன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அந்த அந்த ஊர்ல இருக்க ஆண்கள் எல்லாம் போவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நகரம் நாடு. நகரம்னா என்ன சொன்னாங்க, ஒரு நார்மலா இருக்கிறத. நகரம் என்பதுதான் நகரப்பகுதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நாடுனா என்னது, கிராமமோ பிற பகுதிகளும் சேர்ந்ததுதான் என்னது நாடு அப்படின்றத சொன்னாங்க. 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ளாட்சி அமைப்புகள் அவ்வளோக்கா இல்ல. அதுக்கப்புறம் நகரம் நாடு அப்படின்ற 2 கான்செப்ட் மூலயமா இந்த எல்லாத்தையும் கோயிலு, நீர்ப்பாசனம், அதுக்கப்புறம் வரி வசூலிக்கிறது, இந்த மாதிரி கடன் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் நகரமும் நாடும் பாத்துக்குச்சு. நகரம் நாடுனா என்னது, நகரப்பகுதியை நகரம்னும், கிராமம் மற்றும் மற்ற பகுதியை நாடுன்னு சொல்றாங்க. இதுதான் ஓகேவா. அடுத்து ஊரும் மகாசபையும் என்ன பண்ணாங்கன்னா, அரசினுடைய கட்டளைகளை அமல்படுத்தும் அதிகாரிகளுக்கு இவங்க இந்த மகாசபையும் ஊரும் துணை புரிவாங்க. ஓகேவா. 4 பாக்குறோம். ஊரு, மகாசபை இது ரெண்டும் ஒண்ணு. ஓகேவா. நகரம், நாடு இது ரெண்டும் ஒண்ணா இருக்கு. ஊரும் மகாசபையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சட்டத்தை அமல்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இவங்க போயிட்டு ஊரும் மகாசபையும். நாடும் நகரமும் என்ன பண்றாங்கன்னா, நாடுனா முதல்ல என்ன, கிராமங்கள் மற்றும் பிற பகுதிகளை உள்ளடக்கிய அமைப்பு நாடுன்னு சொல்றாங்க. நகரம்னா நகரப்பகுதியை உள்ளடக்கியதாமா. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, கடன் கொடுக்கறது, நீர் வசதியை பாத்துக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, முதலாம் ராஜராஜ சோழன் வீரநாராயண சதுர்வேத மங்கலம் என்ற ஊரில் வந்து மகாசபைக்கு நாட்டுக்கு துரோகம் இழைத்த துரோகிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டதை அறிய முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதலாம் ராஜராஜ சோழன் இருக்காருல்ல, இவரு வீரநாராயண சதுர்வேத மங்கலம் என்ற ஊர்ல மகாசபைக்கு நாட்டுக்கு துரோகம் அளித்த துரோகிகளின் சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்ய உத்தரவிட்டதை அறிய முடிகிறதுன்னு சொல்றாங்க. மகாசபையா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மகாசபை இருக்குல்ல, அந்த சபைக்கு ஒரு உத்தரவு போடுவாங்க. என்னன்னா, நாட்டுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்றாங்களோ அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் நீங்க பறிமுதல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் ராஜராஜ சோழன் வந்து வீரநாராயண சதுர்வேத மங்கலம் அப்படின்ற ஊர்ல வந்து இருந்த மகாசபைக்கு உத்தரவு போட்டிருக்காரு. ஓகேவா. அடுத்து என்னன்னு பாருங்க, சர் சார்லஸ் மெட்கேப் அப்படின்றவங்களும் சர் ஜார்ஜ் பேர்டூட் அப்படின்றவங்களும் எல்பின்ஸ்டோன் அப்படின்றவங்க, இந்த 3 பேர் சொல்லியிருக்காங்க. யாரு, இந்த சார்லஸ் மெட்கேப், அதுக்கப்புறம் சர் ஜார்ஜ் போர்ட்வுட், அடுத்து எல்பின்ஸ்டோன். இவங்க போன்ற பல வரலாற்று ஆசிரியர்கள் வந்து பண்டைய மற்றும் இடைக்காலத்தில் தென்னிந்தியாவின் உள்ளாட்சி அமைப்புகள் வளமையுடனும் செயல்பட்டு வந்ததை குறிப்பிடுகின்றனர். ஆனால் மிக விரைவான முறையில் அனைத்து பகுதிகளிலும் செயல்பட்டு வந்தது என்பதனை சில வரலாற்று ஆசிரியர்கள் சந்தேகம், எப்படி எல்லாத்துலயும் இருக்காதுல்ல அப்படின்றத சந்தேகத்துக்கு உள்ளாக்குறாங்க. அடுத்து பாருங்க, முகலாயர்களினுடைய அந்த காலத்துல 1500 இருந்து அதாவது 777 வரைக்கும் அரசுகள் வந்து மாறினாலும் மத்திய அரசுக்கு உள்ளூர் நிர்வாகத்துக்கும் இடையே அந்த உறவில் அடிப்படை விதிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, மாறவே இல்லை. முகலாய அரசு அதனுடைய உச்சத்தில் இருந்த போது அது பல மாகாணங்களாக, அதாவது பர்கானாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முகலாயர் பீரியட்ல மாகாணங்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பர்கானாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிரிக்கப்பட்டிருந்தது. மாகாணங்களினுடைய உட்பிரிவு வந்து சர்க்கார், அது சர்க்கார்னானது மாவட்டம் சம்திங் அதை பத்தி சொல்லுவாங்க. சரி, ஓகே. மாகாணங்கள் என்னன்னு பிரிக்காங்கன்னா பர்கானான்னு பிரிச்சிருக்காங்க. அந்த மாகாணங்களினுடைய உட்பிரிவு என்னன்னா சர்க்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கார்கள் பல கிராமங்களை கொண்ட தொகுப்புகளாக பராக்காஸ் அப்படின்றவங்களை வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு படிநிலையிலும் அரசாங்கம் அமைக்கப்பட்டிருந்தன. அதற்கான அதிகாரிகள் வந்து பேரரசால் நியமிக்கப்பட்டிருந்தனர். கிராம பகுதிகளில் முகலாய பேரரசினுடைய இறுதி காலங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் வீழ்ச்சியடைய தொடங்கியது. ஆனால் அவை பற்பல தாக்குதல்களில் இருந்து கண்டாலும் தொடர்ந்து இயங்கின. பிளாசி போருக்கு அப்புறம் 1757 பிளாசி போர் நடந்திருக்கும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வங்காள நவாப்பிடம் இருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவரியை வந்து வசூல் உரிமைகளை வந்து பெற்றது. இதுவே இந்தியாவினுடைய ஆங்கிலேய ஆட்சிக்கு வழிகோலியது அப்படின்னு சொல்றாங்க. எது, பிளாசி போர் தான். ஓகேவா. 1757. அப்போ ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் வந்து மாகாண தலைநகரங்களான கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னை. மாகாணங்களாலே இந்த 3 மாகாணங்கள் தான், பம்பாய், கல்கத்தா, சென்னை. ஓகேவா. தவிர மற்ற கிராம மற்றும் நகர வியாபாரங்கள் மையங்களை எந்த ஒரு கட்டுப்பாட்டின் கீழும் மேற்பார்வையின் கீழும் இயங்கவில்லை. சோ மாவட்ட நிர்வாகமானது மாவட்ட ஆட்சியரின் கீழ் இயங்குகிறது. மாவட்டம் வந்து மாவட்ட ஆட்சியரின் கீழும், ஆங்கிலேயர்
ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் வந்து முக்கியமானது ஒரு நிர்வாக அமைப்பாகவும் நாட்டினுடைய ஊரக பகுதிகள் அனைத்தும் அதன் கட்டுப்பாட்டிலும் இருந்தது அப்படின்றாங்க. ஓகேவா? இப்ப என்ன ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட பீரியட் முகல்ஸ் பீரியட் இருக்கு. அதுல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சரிவடைய தொடங்கிச்சு. ஆனாலும் லைட்டா இயங்கிட்டு தான் இருந்துச்சு. 1757 வந்து பிளாசி போர் நடக்குது. இதன் மூலயமா வங்காளத்தினுடைய நவாப் கிட்ட இருந்து நீங்க இதை வந்து நம் காலனியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் இருக்கும் டென்த்ல. அதுல படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா புரியும். அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா வரி வசூலிக்கிற அதிகாரத்தை ஆங்கிலேயர் வந்து வாங்கிடுறாங்க. சோ இதன் மூலயமா என்ன பண்ணுதுன்னா ஆங்கிலேயருக்கும் ஆட்சி அதிகாரம் வந்து போகுது. என்ன பண்றாங்கன்னா அந்த மாகாணங்கள் இருக்கு இல்லையா, பம்பாய், கல்கத்தா, சென்னை, இங்க இருந்து வாங்கிக்கிறாங்க. கிராமத்துல இருக்கிறத வந்து என்ன பண்றாங்கன்னா மேற்பார்வையிட்டுக்காக மாவட்ட நிர்வாகம் அப்படின்றத மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறாங்க. சோ இவர் தான் என்ன பண்ணாங்கன்னா கிராமத்தை மாவட்டத்தை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆளான்னு பாத்துக்கிட்டாரு. அடுத்து வந்து கல்கத்தா, கொல்கத்தான்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட், பம்பாய் மும்பைன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் அப்படின்னா சென்னைன்னு சொல்றாங்க. இப்போ அந்த நகராட்சிகள் மாநகராட்சிகள் நிர்வாகத்தை வந்து ஏற்படுத்திய ஆங்கிலேய ஆட்சியின் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. 1882 நம்ம சொல்லுவோம் இல்லையா ரிப்பன் பிரபுவோட பீரியடு. சோ பாருங்க 1882 ரிப்பன் பிரபு ஒரு தீர்மானத்தின் மூலமாக முன்மொழிந்தார். அதன்படி ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தவும் அதை மேற்பார்வையிட மாவட்ட அளவில் வாரியங்களை வந்து ஏற்படுத்தவும் நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாரியங்களை வந்து 1882 மாவட்ட அளவுல ஒரு வாரியங்களை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்பன் பிரபு பீரியட்ல ஒரு இது வந்து கொண்டு வராங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. சோ ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் உள்ளாட்சி அமைப்புகளில் பெரும்பாலும் அதிகாரிகள் அல்லாதோரை கொண்டிருக்க வேண்டும் எனவும் அவர்கள் முடிந்தவரை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எனவும் கூறியது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு படிச்சவங்க அதிகாரியில ஒரு அதிகார ஸ்டேஜ்ல இருக்கவங்க வரக்கூடாது. அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ந்தெடுக்கப்படணும். மக்களால வந்து இவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இந்த குழுவுல வந்து அதிகமா இருக்கணும். அதிகாரிகள் இருக்கக்கூடாது அப்படின்றத அவர் வந்து நினைச்சிட்டு இருந்தார் ரிப்பன் பிரபு. ஏறத்தாழ 500 உள்ளாட்சி அமைப்புகள் வந்து 2 பங்கு அதிகாரிகள் அல்லாதோரை வந்து கொண்டு தொடங்கப்பட்டது. 2/3 ஓகேவா? 2 பங்கு என்ன பண்ணாங்க, அதிகாரியில் அல்லாதோரை கொண்டுதான் தொடங்கப்பட்டது. அவர்கள் பெயர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பரிந்துரைக்கிறாங்க. அந்த பெயர்களை யார் பரிந்துரைக்கிறாங்க? மாவட்ட ஆட்சியர் தான் என்ன பண்ணாங்கன்னா பரிந்துரைத்தார். அதாவது மாவட்ட வாரியங்களின் அதனுடைய பணிகள் 1909ஆம் ஆண்டு வரை காவல், கல்வி மற்றும் கிராம துப்புரவு முதலியவையான மட்டுமே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரிப்பன் பிரபுவால் ஏற்படுத்தப்பட்ட உள்ளாட்சி அரசாங்கங்கள் பரவலாக விமர்சிக்கப்பட்டன. எப்படின்னா ஆங்கிலேய அரசாங்கம் 1907ஆம் ஆண்டு மத்திய அரசிற்கும் மாகாணத்திற்கும் அதனுடைய கீழுள்ள அமைப்புகளுக்கிடமே நிர்வாகம் மற்றும் நிதி உறவுகளை பற்றி விவசாயிப்பதற்காக ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்தது. அப்போதைய நிர்வாக அமைப்பு நிர்வாக பகிர்வின் மூலம் மேம்படுத்தும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டது. சோ இந்த ஆணையம் வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1919 இந்த பாருங்க இங்கேயுமே வந்து இந்திய அரசாங்க சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1919 படி மாகாண அரசாங்கங்களில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் என்னும் அம்சம் அரசினுடைய இரட்டை ஆட்சி முறையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாகாணத்துல அரசாங்கங்களினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்ற ஒரு அம்சம் இரட்டை ஆட்சி 1919 இரட்டை ஆட்சின்னு சொல்லியிருப்பாங்க. இதுலதான் என்ன சொல்லியிருப்பாங்க, எலெக்ஷன்ல மாகாணங்கள்ல வந்து மாகாணங்கள் இரட்டை ஆட்சியும் மத்தியில வந்து ஒற்றையாட்சி சம்திங் ஏதோ சொல்லியிருப்பாங்க இல்லையா. 1919 இரட்டை ஆட்சி. 1919 இந்திய அரசாங்க சட்டத்தை பேஸ் பண்ணி இரட்டை ஆட்சி வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாட்டினுடைய கிராம உள்ளாட்சி அமைப்புகளின் எண்ணிக்கை 1926ஆம் ஆண்டுல 1417 1417ஆகவும் 37 26வது வருஷத்துல இவ்வளவு இருந்துச்சு. 1937ஆம் ஆண்டுல 6000க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? 6250ஆகவும் அதிகரித்தது. இங்க 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டுல 3 அடுக்கு தான் இருக்கு, நமக்கு தெரிஞ்சதுதான். அவை மாவட்ட, வட்டார மற்றும் கிராமம். மாவட்டம், வட்டம், கிராமம் அந்த அளவுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாவட்ட மற்றும் வட்டார அமைப்புகள் 1923ஆம் ஆண்டு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. மாவட்டத்திலையும் வட்டத்திலையும் 23ல வந்து மாற்றங்கள் வருது. மாகாணங்களில் இருந்த அலுவலர் அல்லாத தலைவர்கள் மாற்றப்பட்டு அலுவலர் தலைவராக வந்து நியமிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்ட நிர்வாக அமைப்புகளில் நீதி கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து 1927ஆம் ஆண்டு 545 பேர்கள் என்ன பண்றாங்கன்னா நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1937 முதல் 47 வரை தேச அந்த சுதந்திர பிரச்சனைகளோட பல பிரச்சனைகளை வந்து உள்ளாட்சி அமைப்பின் உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சந்திச்சிருக்காங்க. 37ல இருந்து 47 வரைக்கும். இந்த 27 பாருங்க இவங்களுடைய உறுப்பினர்கள் 545 பேர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க, நீதி கட்சியினுடைய உறுப்பினர்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரட்டை ஆட்சி முறை மூலமாக நிர்வாகத்துறைகள் மத்திய அரசுக்கும் இப்போ 1919 இரட்டை ஆட்சி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. சோ அதன் மூலயமா என்ன ஆகுதுன்னு பாருங்க, நிர்வாகம் பண்ற துறைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மத்திய அரசு எடுத்துப்பாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டு மீதி வந்து மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அது வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ நிர்வாகத்துறை ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்னு 2ஆ பிரிச்சு நிர்வாகத்தை எல்லாத்தையும் மத்திய அரசு எடுத்துக்கிட்டாங்க, ஒதுக்கப்பட்ட துறையை மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க.
இந்த மாகாணம் அப்படின்னு அப்ப சொல்லுவாங்க. ஓகேவா? மாநிலத்த. மாகாண அரசுகளுக்கு மாற்றி தரப்பட்ட துறைகள் எனவும் இரு ஆஹ் பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட துறைகள், அதுக்கப்புறம் வந்து அது மாற்றித் தரப்பட்ட துறைகள் அப்படின்னு 2ஆ பிரிச்சு வச்சாங்க. காவல், சட்டம் ஒழுங்கு, நிதி போன்ற துறைகள் வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள் எனவும், அவை ஆளுநரின் வசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வர காவலு, சட்டம், அதுக்கப்புறம் நிதி. இந்த காசு இதெல்லாமே வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, அவங்க வச்சுப்பாங்க. மத்ததெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் ஆளுநர் வச்சுப்பாங்களாமா. இந்த கல்வி, அதுக்கப்புறம் பிற துறைகள், இவங்கெல்லாம் வந்து மாற்றித் தரப்பட்ட துறைகளாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட குடுத்துருவாங்க. சோ இவ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்றாங்க. இவ்வளவுதான். மத்திய அரசு என்ன பண்ணுவாங்கன்னா, நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த சட்டம், அப்புறமா வந்து காவலு, நிதி இதெல்லாம் வந்து அவங்க வச்சுப்பாங்க. ஆளுநர் வச்சுப்பாங்க. மீதி இருக்கிற அந்த துறைகள்லாம் இருக்கும் இல்லையா? கல்வி, பிற துறைகள்லாம் வந்து மாற்றி தரப்பட்ட துறைகள் அப்படின்ற ஒரு இதுல போட்டு நம்ம கிட்ட குடுத்துட்டாங்க. சோ இதுதான் வந்து இரட்டை ஆட்சி 1919ல வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்தியா வந்து 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பின்பு உள்ளாட்சி அரசாங்களுக்கு புத்துயிரூட்ட பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு இருத்தல் வேண்டும். கிராமப்புற பஞ்சாயத்துக்கு ஆளுகையின் பொறுப்புகள் அளிக்கப்பட வேண்டும். அதாவது தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி என்ன பண்ணுவாருன்னா வலியுறுத்தி இருப்பாரு. அதனால சர்ம நாராயணன் அப்படின்றவங்க சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அமைப்புகள் தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை வந்து தயாரிக்கிறாங்க. அதில் குடிமக்களின் சமூக பொருளாதார அரசியல் நடவடிக்கைகளுக்கான அடிப்படை அமைப்பாக பஞ்சாயத்து ராஜ் வந்து இருக்கும்படி என்ன பண்றாங்க அமைக்கிறாங்க. சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனா நம்ம கிட்ட என்ன இல்ல இன்னும் அந்த உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு காந்தி கண்ட கனவு இன்னும் நிறைவேறல. சோ அப்ப வந்து சர்ம நாராயணன் அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் கண்ட கனவை வந்து நிறைவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை என்ன பண்றாங்கன்னா தயாரிச்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம சர்ம நாராயணன் சொல்லணும். அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் இருக்கும்படி இவர் தான் வலியுறுத்துறாரு. அடுத்து கிராம பஞ்சாயத்துகள் குடிமை அரசியல் மற்றும் நிர்வாக பணிகளை போல் உற்பத்தியை வந்து ஒருங்கிணைத்தல் மற்றும் வளங்களின் விநியோகம் தொடர்பான பொருளாதார பணிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்குது. சோ இந்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாகவே கிராம சமூகங்கள் வந்து தன்னிறைவு அடைவது தங்களது வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்க, இதனால் நவம்பர் 26, 1949ஆம் நாள் இந்திய அரசில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4ல் அமைந்துள்ள அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைகளில் விதி 40 நான் சொன்னேன் இல்லையா கிராம பஞ்சாயத்தை பத்தி, அதாவது பஞ்சாயத்து ராஜ் பத்தியே எதுல சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 40ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதை எழுதினது யாரு? அரசியலமைப்பு எழுதினது யாரு? அம்பேத்கர். அவருக்கு வந்து என்ன பிடிக்காதுன்னா கிராம சுயராஜ்யம் எல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவர் கிராமத்துல இருந்து வந்திருக்காரு. சோ அங்க வந்து ஜாதி தான் அதிகமா பார்ப்பாங்க. ஒரு சமூகத்துக்கிட்ட வந்து நீங்க ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்போது அவங்க ஜாதி மக்களை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உயர்த்தி கொண்டு போவாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கவங்க அவங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒரு அடிப்படை தேவை கூட கிடைக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அங்க அறியாமை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கருக்கு அவர் வந்து சொல்லுவாரு. சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா அடிப்படை உரிமை, அதாவது இந்த அரசியல் அமைப்புல ஒரு இடத்துல கூட அந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற உள்ளாட்சி அமைப்பை பத்தி எழுதியிருக்க மாட்டாரு. சோ இந்த சர்மநாராயணன் ஒரு வரைபடத்தை கொண்டு வருவாரு. அப்ப அதை ஓகே அதை நிறைவேற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டிபிஎஸ்பில ஆர்டிகல் 40ல வந்து வச்சிருவாங்க. ஓகேவா? அரசு கிராம பஞ்சாயத்துகளை வந்து ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் சுயாட்சியின் அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களை திறனையும் வழங்க வேண்டும் என்று அரசியலமைப்பு பிரிவு 40 வந்து சொல்லுதாமா. கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அவங்க சுயமா அவங்க வந்து அவங்களுக்கான சுதந்திரத்தோட சுயமா இது பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் விதியின்படி அந்த டிபிஎஸ்பியின் படி 1952ஆம் ஆண்டு பேரார்வத்துடன் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் தொடங்கப்பட்டது. சமூக மேம்பாட்டு திட்டம் எப்பன்னு கேட்டாங்கன்னா 1952. இதன் முக்கிய நோக்கமாக மக்களினுடைய கூட்டு முயற்சியின் மூலம் கிராமங்கள் சமூக பொருளாதார மாற்றத்தை வந்து உறுதி செய்வதாகும். இதற்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பையும் நிதி பங்களிப்பையும் அரசு வந்து செய்வாங்க. இந்த திட்டமானது தேசிய விரிவாக்க பணியாக பல்வேறு ஊரக பகுதிகளுக்கு வந்து விரிவாக்கம் வந்து செய்யறாங்க. சோ அறிவியல் தொழில்நுட்ப அறிவை வந்து விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் ஊரக கைவினை தொழில்களில் வந்து புகுத்துவது இதன் நோக்கமா இருந்துச்சு. என்னது ஆஹ் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே வந்து கால்நடை எல்லாத்துலயும் வந்து புகுத்தணும். அறிவியல் தொழில்நுட்பத்தை ஆஹ் இப்ப ஊரகத்துல இருக்கிற கைவினை தொழில, விவசாயத்துல, கால்நடை வளர்ப்புல இது எல்லாத்தையும் அறிவியல் தொழில்நுட்பம் வந்து நம்ம புகுத்தணும் அப்படின்றத இதோடைய நோக்கமா இருக்குது. 2வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1956ல 56ல இருந்து 61 வரைக்கும் இருக்கும். கிராம பஞ்சாயத்துகள் வந்து அந்த அமைப்பு ரீதியிலான உயர்நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கிறாங்க. சோ அந்த கிராம பஞ்சாயத்துகள் அங்க இருக்கிற அந்த உயர்நிலையில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் என்ன பண்ணும் இவங்க எல்லாம் இணைக்கப்படணும் அப்படின்றத பரிந்துரைக்கிறாங்க. 57ஆம் ஆண்டு திட்ட வடிவமைப்புகள் ஒன்று வந்து பல்வந்தராய் மேத்தா என்ன 57 பல்வந்தராய் மேத்தா குழு நமக்கு தெரியும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க திட்ட வடிவமைப்பு குழு ஒன்று பல்வந்தராய் மேத்தா தலைமையில்
மத்திய அரசாங்கம் வந்து அமைச்சிருக்காங்க. மேத்தா குழு என்ன பண்ணிருக்காங்கன்னா, முக்கியமான 2 பரிந்துரைகளை சொன்னாங்க. அது என்னென்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நிர்வாகம் பரவலாக்கப்பட வேண்டும் மற்றும் நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓகேவா? நிர்வாகத்தை நீங்க பரவலாக்கணும். அது உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இருக்கணும். 2வது ஊரக வளர்ச்சி வட்டங்கள் மக்களாட்சி நிர்வாக அலகுகளாக மாற்றப்பட வேண்டும். இப்போ ஊரக வளர்ச்சி இருக்கு இல்லையா? அது மக்களாட்சி நிர்வாக அலகுகளாக மாத்தணும். அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட உள்ளாட்சி ஒன்றியம் வந்து மூலம் அந்த பகுதி மேம்பாட்டு திட்டங்களை வந்து செயல்படுத்த வேண்டும். சோ அதனுடைய பிரதிநிதிகள் மூலயமா நிறைய மேம்பாட்டு திட்டங்களை இவங்க செயல்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மாவட்ட அளவில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட அளவில் வந்து சுகாதாரம், விவசாயம், கால்நடை, கல்வி, அதுக்கப்புறம் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியரை உறுப்பினர்களாக கொண்ட அந்த மாவட்ட மேம்பாட்டு குழு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரைக்கிறாங்க. இது எல்லாமே இந்த இடத்துல எல்லாத்தையும் நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்வந்தராய் மேத்தா குழு வந்து பரிந்துரைக்கிறாங்கம்மா. இந்த மாவட்ட அமைப்பு ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பாக மட்டுமே வந்து செயல்படும். மேத்தா குழுவின் பரிந்துரைகள் பெரும்பாலும் அனைவராலும் வரவேற்கப்பட்டுச்சு. பல்வேறு மாநிலங்களின் பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள் இயற்றப்பட்டன. சோ நம்ம எப்ப போட்டோம் 1994 வந்து போட்டிருப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க ஏறத்தாழ 90% இந்திய மக்கள் 1960 வாக்கில் பஞ்சாயத்து ராஜ் அந்த அமைப்புக்குள் வந்து கொண்டு வரப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1960க்குள்ளாரியே எல்லா பிளேஸுமே பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அமைப்புக்குள்ள வந்து வந்துருச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த லெசன் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம ஊர்ல என்னெல்லாம் நடக்குது அதை யார் பண்றாங்க, அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வரும், இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? உள்ளாட்சி அரசாங்கம்னா நம்ம எல்லாம் இப்ப கிராம பகுதியில இருந்து தானே வரோம். நம்ம ஊருக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க, கவுன்சிலர் இருப்பாங்க, வார்டு மெம்பர்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். இதுதான் உள்ளாட்சி அரசாங்கம். ஓகேவா? நம்மளுடைய ஊர்களை ஆட்சி பண்றவங்க தான் இந்த உள்ளாட்சி அரசாங்கம். இது எப்பத்துல இருந்து வந்துச்சு? இந்த உத்திரமேரி கல்வெட்டு, இந்த அர்த்த சாஸ்திரம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்ப மத்ததெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தேசிய அதாவது சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது 1952 இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன வந்துச்சு, இதை மாதிரிதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். அப்ப 5 ஆண்டு திட்டம்னா எப்ப வந்துச்சு? 57ல திட்ட வடிவமைப்பு குழு பல்வந்தராய் மேத்தா குழு வராங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த குழு வராங்க, அவங்க என்ன பண்றாங்க, இதுதான் பார்ப்போம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த உள்ளாட்சி இதுவா இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணா போதும். இம்பார்ட்டன்டா இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கணும்னா அண்டர்லைன் பண்ணிக்கணும். நீங்க நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது திரும்பியும் ரீட் பண்ணணும்னு அவசியம் தேவையில்லமா. நீங்க எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் நீங்க வந்து திரும்பியும் மெமரைஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா? எல்லா இடத்தையும் படிக்கணுமானா தேவை கிடையாது. இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்றதுனால மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், எங்கெங்க உங்களுக்கு கண்டென்ட் இருக்குன்னு தெரியாது இல்லையா? நீங்க இப்ப நம்ம ரீட் பண்ணும்போது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஓகே இங்கெல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கு, நம்ம அந்த இடத்துல மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதுமானதுதான். ஓகேவா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நாளைக்கு இந்த லெசன் நம்ம முடிச்சிடலாம்.